பொங்கல்ல நீங்க ரேஷன் கடையில எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து கரும்பு கொடுக்குறீங்க. அந்த விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ற கரும்புல அதுல நீங்க எவ்வளவு ஊழல் பண்றீங்க? எதற்காக இந்த பித்தலாட்டம்? அவங்க என்ன சொல்றாங்க, விவசாயிகள் எங்க கைக்கு 25 ரூபா தாங்க வருது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நாமக்கல், தர்மபுரி இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல, மேட்டூர் இங்க எல்லாமே வந்து விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க ரோட்டை மறிச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சிருவாங்க அப்படின்னு உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை நீங்க அப்பட்டமா ஏமாத்திருக்கீங்க. பொய் சொல்லி திட்டமிட்டு தமிழக மக்களை ஏமாத்தி வஞ்சனை பண்ணிருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. இன்று நம்முடன் சுமதி மேகவர்ணம் மகளிரணி மாநில நிர்வாகி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பல்வேறு கேள்விகளை கேட்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது. பொங்கல் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது கரும்பு தான். அப்போ விவசாயிகள் வந்து கரும்புக்கான விலையை சரியா கொடுக்கலன்னு போராட்டம் பண்றாங்க. இதை பத்தின உங்க கருத்து என்ன? இந்த திமுக அரசு எல்லாரும் பாரபட்சமின்றி எப்படி அனைத்து தரப்பு மக்களோட வாழ்க்கையிலையும் விளையாடிட்டு இருக்காங்க, அத்தனை பேர் வயிற்றுலையும் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த புது வருஷம் பிறந்துருச்சு. புது வருஷம் பிறந்த நாள்ல இருந்தே விவசாயிகள் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த தொழில் பண்ணிட்டு இருங்க, எந்த வேலை வேணா பண்ணிட்டு இருங்க, ஆனா அத்தனை தொழில்களுக்கும் தலையாயது அப்படின்னா அது உழவு தொழில் தான் அப்படின்னு வந்து நம்ம திருக்குறள் சொல்லுது. நீங்க எந்த தொழில் பண்ணாலும் உங்கள்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் எவ்வளவு தங்கம் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? சோறு வேணும்ல. அப்ப அந்த விவசாயிகள் அவங்க வந்து அந்த சேத்துல கால வைக்கலன்னா நீங்க எல்லாம் எப்படி சாப்பிடுவீங்க? அப்போ ரொம்ப ஒரு 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 குறைந்தபட்சம் ஒரு மனிதநேயம் இருக்கவங்க, ஒரு தார்மீக கடமை இருக்கிறவங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு என்ன செய்யணுமோ அதை சரியா செய்யணும் அப்படின்ற அறிவு கூட இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான அரசு இது? நீங்க 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? கரும்பு வந்து ஒரு டன்னுக்கு நாங்க 4000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வாக்குறுதியா கொடுத்துருக்கீங்க. அப்ப எதுக்காக வாக்குறுதி கொடுக்குறீங்க? வாக்குறுதிகள் அத்தனையும் பொய்யா? மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணா வாய்ப்பு வந்து அடிச்சு விடலாம் அப்படின்றதுக்காக நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்களா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஒரு டன்னுக்கு 3500 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ இது பொங்கல் வந்துருச்சு. பொங்கல்ல நீங்க ரேஷன் கடையில எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து கரும்பு கொடுக்குறீங்க. அந்த விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ற கரும்புல அதுல நீங்க எவ்வளவு ஊழல் பண்றீங்க? நீங்க என்ன அறிவிச்சிருக்கீங்க? கரும்பு நாங்க வந்து ஒரு கரும்பு வந்து 38 ரூபாய்க்கு நாங்க வந்து வாங்கிக்குவோம் கொள்முதல் விலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க எவ்வளவு 25 ரூபாய்க்கு தான் வந்து கொள்முதல் பண்றீங்க. எதற்காக இந்த பித்தலாட்டம்? அவங்க என்ன சொல்றாங்க, விவசாயிகள் எங்க கைக்கு 25 ரூபா தாங்க வருது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நாமக்கல், தர்மபுரி இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல, மேட்டூர் இங்க எல்லாமே வந்து விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க ரோட்டை மறிச்சு. ரோட்ல கரும்பை கொட்டி போராட்டம் பண்றாங்க. லாரி போற, ட்ரக் போற, அந்த கரும்பு ட்ரக் போற லாரிகளை மறிச்சு போராட்டம் பண்றாங்க. ஒரு தன்னோட உலகத்துல இருக்க எல்லாரோட பசியையும் ஆற்றணும் அப்படின்றதுக்காக வெயில், மழை, பனி எதையும் பார்க்காம வேலை செய்யற விவசாயிகள் தங்களுக்காக கிடைக்கிற அந்த குறைந்தபட்ச அந்த ஒரு தொகைக்காக ரோட்ல இறங்கிதான் போராடணுமா? இந்த நிலைமையிலதான் இந்த தமிழக அரசு நம்ம உங்களை வச்சிருக்கா. நீங்க எதற்காக நீங்க 38 ரூபாய் கொள்முதல் விலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 25 ரூபாய் கொடுக்குறீங்க? அவங்களோட அந்த உழைப்பே அந்த 5 ரூபாய் 10 ரூபாய் தானங்க இருக்கு. அதுல மட்டும் இல்லாம என்ன செய்யறாங்களா, இந்த கூட்டுறவு தொழிலாளர்கள் எல்லாமே 4000 கரும்பு கொடுத்தா எனக்கு 400 கரும்பு ஃப்ரீயா கொடு, அதாவது 10 கரும்புக்கு ஒரு கரும்பு ஃப்ரீயா கொடு அப்படிங்கிறாங்க. யார் அப்ப வீட்டு காசு இது? அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்க எல்லாம் பண்ணா நீங்க அவங்க கிட்ட எப்படி இதை வந்து இலவசமா அப்படி கேட்பீங்க? அப்ப இங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னா ஏன் வந்து தமிழக அரசு அதுல தலையிட்டு அந்த மக்களுக்கு வந்து என்ன பிரச்சனை, விவசாயிகளுக்கு என்ன அதை தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கறத ஏன் நீங்க உள்ள இறங்கல? அப்ப நீங்க இன்னைக்கு விவசாயிகளோட இண்டெக்ஸ் வந்து என்ன இருக்கு? இந்த 21 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விவசாயிகளோட இண்டெக்ஸ் வந்து மைனஸ்ல போயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த அரசுக்கு ஏதாவது கவலை இருக்கா? இப்ப மத்திய மந்திரி அவர்கள் சௌஹான் அவர்கள் வந்து பேசியிருக்காரு, கடைக்கோடையில இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து தண்ணி போகல நிலத்துக்கு, ஆனா இங்க வந்து சாராயம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பேசுறாங்க. அந்த அளவுக்கு நீங்க இன்னைக்கு வந்து தமிழகத்தை சீரழிச்சு வச்சிருக்கீங்க. பக்கத்துல இருக்க அண்டை மாநிலங்கள்ல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிர்ணயிச்சிருக்க விலைகள் அதிகம், அங்க விவசாயிகளுக்கு கொடுக்கிற பிரிவிலேஜ் ஜாஸ்தி, அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க எதற்காக இங்க விவசாயிகளை புறக்கணிக்கிறீங்க? அப்ப தமிழகத்துல பெரும்பான்மையான இது வந்து நமக்கு வந்து விவசாயிகள் தானே. பெரும்பான்மையா இருக்கக்கூடிய விவசாய சமுதாயத்தை நீங்க வந்து இப்படி புறக்கணிச்சுட்டு அவங்கள புறந்தள்ளிட்டு நீங்களுக்கு வந்து லட்சம் கோடிகள்ல வந்து நீங்க வந்து லஞ்சமும் ஊழலும் பண்ணிட்டு இருக்கீங்க, வருமானம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுல 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஏகப்பட்ட வாக்குறுதிகள், யாரு பிரச்சனை பண்ணாலும் அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து நாங்க அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், இதை செஞ்சோம்னு 505 வாக்குறுதிகள் நீங்க கொடுத்தீங்க. 505 வாக்குறுதிகள்ல 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்க. இன்னும் ஒரு 66 வாக்குறுதிகள் பாதி அறகுறையா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்ப கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 13% தான் நீங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்க. அப்போ நீங்க உங்க கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி ஓகே இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சிருவாங்க அப்படின்னு உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களை நீங்க அப்பட்டமா ஏமாத்திருக்கீங்க. பொய் சொல்லி திட்டமிட்டு தமிழக மக்களை
ஏமாத்தி வஞ்சனை பண்ணிருக்கு இந்த திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பொய்ய சொல்லி ஒரு ஆட்சிக்கு வர நீங்க எப்படி வந்து ஒரு சரியான அரசாங்கமா இருக்க முடியும்? அப்போ உங்களோட மெத்தன போக்கு என்னன்னா, என்ன வேணா வாக்குறுதி கொடுக்கலாம், ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றணுங்கிற எந்தவித அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் மாடலை வந்து இங்க வந்து இந்த திமுக வந்து இங்க செட் பண்றாங்களா? எதற்காக வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது? எதற்காக அந்த வாக்குறுதிகளை நம்பி உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க? இந்த விவசாயத்தை நம்பி எத்தனை பெண்கள் இருக்காங்க, எத்தனை விவசாய கூலிகள் இருக்காங்க, எத்தனை விவசாயிகள் இருக்காங்க, இதை சார்ந்து எத்தனை தொழில்கள் உப தொழில்கள் எல்லாம் இருக்கு. அத்தனை பேரோட வாழ்க்கையிலையும் வயிற்றிலையும் அடிக்கிற இந்த திமுக அரசு குறைந்தபட்ச ஒரு தார்மீக இது கூட இல்லாம அவங்கள போய் சந்திக்கணும், அவங்கள போய் பேசணும் அப்படிங்க இல்லாம இந்த ஜனவரி 1 பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அங்கங்க ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விவசாயிகள். உங்க மீடியாக்களையும் நீங்க கையில வச்சுக்கிட்டு அதை மக்களோட கவனத்துக்கும் கொண்டு செல்லாம இந்த திராவிட மாடல் அரசோட இந்த மெத்தன போக்குக்கு தமிழக மக்கள் நிச்சயமா 2026 தேர்தல்ல ஒரு மிகச்சிறந்த பாடத்தை கற்பிப்பாங்க.